ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நான் தான் வாங்கவுள்ள மணந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிப்பில் லக்கி பாஸ்கர் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சாதாரண பேங்க் ஆசிரியர் இருக்க துல்கர் சல்மான் தம்பி, தங்கச்சி, அப்பா அப்படின்னு குடும்பத்துக்கு அவ்வளோ செலவு, அவ்வளோ கடன், இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ப்ரொமோஸ் வரும்னு நினைக்கிறாரு, கடைசியில் அதுவும் கை கொடுக்கல. இதெல்லாம் அடித்து வெளில வர்றதுக்கு அவர் நேர்மையாக இருந்தால் வேலைக்கு ஆகலை. ஸோ அவர் எப்படின்னா தப்பு பண்ணார், அந்த தப்பை ஒழுங்காக பண்ணாரா, அது மூலம் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார், அது மூலம் அவ்வளோ கோடி வீடியோ சம்பாதிச்சவர், அதோட நிப்பாட்டினாரா இல்லை என்ன பண்ணாருன்றத விறுவிறுன்னு சொல்லியிருக்காங்க. 90s வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் எல்லாருக்குமே ரொம்ப பிரபலம், ஷேர் மார்க்கெட் ஸ்கேம். அந்த காலகட்டத்தில் இந்த படம் நடக்குது. ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேமையும் நம்ம துல்கர் சல்மான் பண்ணுற ஸ்கேமையும் அழகாக இணைச்சு ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு இயக்குனர் வெங்கி அட்லூரி. துல்கர் சல்மான் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட அவருக்கு தெலுங்கு தான் பயங்கரமாக கை கொடுக்குது. மகாநதி, சீதா ராமம், இப்போ வந்து இந்த படம்னு சொல்லி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ எடுக்கிற மூவி உண்மையிலே எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜும் பார்க்குற மாதிரி இருக்கு. நடிப்புலாம் சான்ஸில், அதுவும் குறிப்பாக பிகினிங்கில் ஒரு சாதாரண கேஷியராக இருக்கார். அவ்வளோ கடன் தொல்லை இருக்கு, அதை அடைக்க முடியல. அதுக்கு அவமானப்படும் போது, கடன் கொடுத்தவன் ஸ்கூட்டரை பிடிங்கிட்டு போகும்போது, ப்ரமோஸ் ஆளுன்னு சொல்லி மேலதிகாரோட சண்டை போட்டு அவன் பதிலுக்கு சத்தம் போடும்போது எல்லாருக்கு முன்னாடியும் கூனி குறுகிட்டு உடனே அடுத்த செகண்டே சிரிச்சுட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்க போறான்னு சொல்லி துல்கர் சல்மானுக்கு ஒரு நல்ல நடிப்புக்கு தீனி போட்டிருக்க இந்த படம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல வந்து இந்த மெயின் கேரக்டர் தான் நம்மளை வந்து ரசிக்க வைக்கணும். அது அழகா சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, இவங்களுக்கு ரொம்ப நல்ல ரோல். இவங்க கோட்லாம் பெருசாக இவங்களை யூஸ் பண்ணல, இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க கேரக்டரைசேஷன் வந்து துல்கர் சல்மான் விக்கு மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் டுவோர்ட்ஸ் எண்டு இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல ராம்கி ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ரோல்ல பார்க்க முடியுது. படத்துல துல்கர் சல்மானோட மிடில் கிளாஸோட வழி, அதே சமயத்துல குடும்பத்தோட பாரம், தம்பியை படிக்க வைக்கிறது, தங்கச்சி கல்யாணம், இதெல்லாம் வந்து ஒரு விசு படம் மாதிரி நமக்கு ஞாபகப்படுத்தினாலும் ரொம்ப அழகா இயல்பா அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி மனைவி, குழந்தையோட ரொம்ப பாசமா இருக்காரு. பணம்ன்றதையும் தாண்டி ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், தனக்கேற்ற ப்ரொமோஷன் வரலன்னும் போது அவர் உடையிற இடம், அதுக்கப்புறம் எடுக்கிற வந்து ஒரு டிசிஷன் எல்லாமே வந்து படத்துல வந்து ரொம்ப இயல்பாக தான் பொருந்தி வருது. துல்கர் சல்மான் கூட வர ஃப்ரெண்டு, இவர் அந்த எடுக்கிற டிசிஷனுக்கும் ஒரு சட்டன் லெவல் வரையும் படத்துல கூட இந்த ஸ்கிரீன் பிளேக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து ப்ரொமோஷன் என்னடா துல்கர் சல்மான் உடஞ்சிட்டாருன்னு பார்க்கும் பொழுது இமீடியட்டா அவர் எடுக்கிற அந்த முடிவு, 90s நடக்கிற அந்த ஒரு டிவி இம்போர்ட் ஐட்டங்களை வந்து நம்ம இங்கே வந்து விற்கிறது வடசனில் கூட காமிச்சிருப்பாங்க. அந்த பீரியாடிக்கு நடக்கிற விஷயங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, சாங்ஸும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. துல்கர் சல்மான், ராம்கி எல்லா ஆர்டிஸ்டும் நடிப்பு இயல்பா இருக்கு. குறிப்பாக சேர்மன் அவர் அந்த டினு ஆனந்த் உட்பட எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வரையும் இவர் வந்து அழகா பணத்தை எடுத்து ரொட்டேஷன்ல விட்டு திரும்ப பேங்குக்கே வைக்கிறது ஒவ்வொரு இடமும் திகிலா இருக்கு. ஒவ்வொரு கட்டத்துலையும் சின்ன சின்ன ஸ்கில் பே டெஸ்ட் வச்சு குறிப்பாக இன்டர்வியூ ரொம்ப ஃபாஸ்டா படம் போனதே தெரியல. இதெல்லாம் படத்துக்கு வந்து பக்கா பிளஸ். இன்டர்வியூலையும் துல்கர் சல்மான் பண்ற ஒரு சின்ன திருட்டுனால அவர் சம்பாதிக்கிறத ஒரு இயல்பா, அதே மாதிரி விறுவிறுப்பா சொன்ன இயக்குனர். இன்டர்வியூக்கு அப்புறம் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் விஷயத்துல இவர் எப்படி சம்பாதிக்கிறான்றது ரெண்டையும் இணைச்சிட்டு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து சோனி லீவ்ல வந்திருக்க ஸ்கேம் 92 இருக்கட்டும், திகல்கி ஸ்கேமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தனால அந்த ரிசல்மென்ஸ் வருது. சில சீன்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்துடன் உட்காரும் பொழுது கொஞ்சம் தொய்வாசி நகர்றது. ஹீரோ எப்படி இருந்தாலும் ஒரு லெவலுக்கு நல்லா சம்பாதிப்பான், திமுறாவான், பணம் சேர்த்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் சொல்லுவான், அப்புறம் திருந்துவான், அந்த பேட்டர்ல தான் கதை போகுது. 1992 ஸ்கேமோட ரிசல்மென்ஸ் இருக்கனால ஒரு யூனிக்கா இந்த படத்தை ரசிக்க முடியல. பட் ஓவராலா இந்த படம் ஒரு தீபாவளிக்கு வந்திருக்கு, ஒரு ஸ்லீப்பர் ஹிட்னு சொல்லலாம். துல்கர் சல்மானுக்கு ஃபேன்ஸையும் தாண்டி எல்லாருமே ஃபேமிலியா பார்க்கலாம். இது எல்லாம் பண்ணி கொஞ்சம் தப்பிக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு இயல்பை மீறின மாதிரி இருந்தா கூட வழக்கமான கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்கிறாரு. படம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. 2.5 மணி நேரம் போனதே தெரியல. வாங்க போலாம் பஞ்ச்லைன். லக்கி பாஸ்கர், ஸ்மார்ட் ஒர்க்கர், 3 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.